Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C#.netல open dialog box பத்தி நம்ம பார்க்க போறோம். So open dialog boxோட properties and dynamic-ஆ அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். So first of all பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஃபார்ம் ஒன்னு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். So அதுல பாத்தீங்க அப்படினா நான் ஒரு open file dialog box-ஐ நான் drag பண்ணி போட்டுருக்கேன். So இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை இல்ல. நம்மளோட டூல் பாக்ஸ்ல நமக்கு open file dialog box அப்படின்றது இருக்கும். ஜஸ்ட் அதை நம்ம drag பண்ணி நம்மளோட ஃபார்ம்ல போட்டாலே நம்மளோட ஃபார்ம்ல வந்து அது ப்ளேஸ் ஆயிடும். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம அதோட நேம் வேணும்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் டயலாக் பாக்ஸ் அப்படின்றத நான் ODB1 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ஷார்ட் ஃபார்மில் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓப்பன் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைல்ஸ் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ லோட் பண்ணி எதில் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணுற டெக்ஸ்ட்டை நம்ம இதில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் வெர்டிக்கல் அலைன் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் ஒன்று நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டனை நான் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் கிளிக் பண்ணோடனே நம்மளோட ஃபைல் நமக்கு லோட் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தென் அதில் நம்ம ஓப்பன் ஃபைல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபைலில் ப்ரௌஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். தென் இதோட டபுள் கிளிக்கிங் ஈவெண்ட்டில் அதாவது கிளிக்கிங் ஈவெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஓப்பன் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைலை நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஓப்பன் ஃபைல் டயலாக் பாக்ஸ் ODB அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ODB1 டாட் ஷோ டயலாக் அப்படின்றத கொடுக்குறேன். ஷோ டயலாக் அது ஷோ ஆகும்போது கேன்சலுக்கு நாட் ஈக்குவலாக இருந்தால் அதாவது நம்மளோட டயலாக் ரிசல்ட் வந்து நமக்கு அந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கண்டிஷனை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கேன்சலுக்கு நாட் ஈக்குவல் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எஸ் தான் கொடுப்போம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்குள்ளே நம்ம கோடிங் எழுதிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் ஃபைலை நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா லோட் ஃபைல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ ஃபைல் நேமுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஓப்பன் டயலாக் பாக்ஸ் 1 டாட் ஃபைல் நேம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் நம்ம கெட் பண்ணுற ஃபைல் நேமை நம்ம ஃபைல் நேமாக கொடுக்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸோட ஸ்ட்ரீம் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஸ்ட்ரீம் டைப் டாட் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 ஸ்ட்ரீம் டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா ப்ளைன் டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ ப்ளைன் டெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து நார்மலாக ப்ளைனாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கம்பைல் பில்ட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஃபைல் அப்படின்றது இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைல் டயலாக் பாக்ஸ் அதாவது ஓப்பன் டயலாக் பாக்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லோக்கல் டிஸ்க் சியில் இருக்கிற ஃபைல்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா டைப் ஃபைல்ஸும் இருக்குது. ஸோ பேட்ச் ஃபைல் இருக்குது, தென் C ஃபைல் இருக்குது, தென் C++ ஃபைல் இருக்குது. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் C++ ஃபைலை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபைல் வந்து நமக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் நமக்கு CS ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகுமா அப்படின்னு CS ஃபைல்ஸ் அப்படின்னா C# ஃபைல்ஸ் ஸோ அது ஓப்பன் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஃபைல்ஸும் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் test.cs அப்படின்ற ஃபைல் நான் வச்சுருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட C# ஃபைல்ஸ் கூட நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதோட சைஸ் வேணும் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட டூல் பாக்ஸ்லேருந்து நம்ம ஓப்பன் ஃபைல் டயலாக் பாக்ஸ் எடுத்து நம்ம வியூ பண்ணோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட டைனமிக்காக நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் நான் ஒரு ஃபைலு ஒரு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் தென் ஒரு பட்டனை நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஓப்பன் ஃபைல் ஈவெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஓப்பன் ஃபைல் டயலாக் பாக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஓப்பன் ஃபைல் டயலாக் ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு நியூ ஓப்பன் ஃபைல் டயலாக் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபில்டர்ஸ் நம்ம செட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டாட் ஃபில்டர் அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்ன டிஸ்பிளே பண்ண போகிறோன்றதை நம்ம இதில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு C# ஃபைல்ஸ் மட்டும் வரணும். ஸோ நான் என்ன வந்து இங்கே CS ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ CS ஃபைல்ஸ் தென் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டு star.cs அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ நமக்கு C# ஃபைல்ஸ் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ டாட் ஷோ டயலாக் ஸோ இதோட ரிசல்ட் வந்து நமக்கு நாட் ஈக்குவல் டு கேன்சலாக இருந்துச்சுன்னா
ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதோட டயலாக் ரிசல்ட் நம்ம கெட் பண்ணுறோம். ஸோ டயலாக் ரிசல்ட் டாட் கேன்சல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ நாட் ஈக்குவல் டு கேன்சலாக இருந்துச்சுன்னா நமக்கு ஓப்பன் ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ லோட் ஃபைல் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஓ டாட் ஃபைல் நேம், ஸோ ஓ டாட் ஃபைல் நேம் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் இதோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஸ்ட்ரீம் வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரீம் டைப் டாட் plain text அப்படின்றதே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிவிட்டு தென் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட ஓப்பன் ஃபைல் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட ஓப்பன் ஃபைல் டயலாக் பாக்ஸ் நம்ம ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ் ஃபைல்ஸ் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதாவது C# ஃபைல்ஸ் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்மளோட இதில் நமக்கு C# ஃபைல் ஒன்று தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நமக்கு C# ஃபைல் நமக்கு நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து நம்ம ஃபில்டர்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ நமக்கு எல்லா ஃபைல்ஸுமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பேட்ச் ஃபைல் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதோட பாத் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு ஃபைல் நம்ம லோட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா JavaScript ஃபைல் நமக்கு இருக்குது. ஸோ JavaScript ஃபைல், ஸோ .js அப்படின்ட்டு JavaScript ஃபைலு. ஸோ அதை லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த JavaScript ஃபைல் நமக்கு லோட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து JavaScript கோடிங் தான். ஸோ உங்களுக்கு வந்து கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த JavaScript ஃபைலை நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு JavaScript ஃபைல் தான், பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளோட C# கோடிங்கே நான் வந்து உள்ளே போட்டிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு C# தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா CSS ஃபைல்லையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளோட C# கோடிங் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம C# ஃபைலே ஓப்பன் பண்ணாலுமே நமக்கு C# கோடிங் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைலில் நம்ம CSS ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா test.css அப்படின்றத ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நமக்கு அதே ஃபைல் தான் நமக்கு டிஸ்பிளே இருக்குது. பிகாஸ் நான் வந்து CSS ஃபைல்லையுமே நான் வந்து C# கோடிங் தான் நான் போட்டிருக்கேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மல் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். பட் நம்ம ஒரு PDF நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு காம்போனன்ட் ஆட் பண்ணணும். ஸோ அந்த காம்போனண்ட்டை எப்படி ஆட் பண்ணலான்னா நம்மளோட டூல் பாக்ஸில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூஸ் ஐட்டம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சூஸ் ஐட்டம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்றுக்கு நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ COM காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம கொடுத்துட்டு Adobe PDF Reader அப்படின்றது நமக்கு இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த PDF Reader வந்து நமக்கு நம்மளோட Adobe சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த DLL ஃபைல் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு Adobe PDF Reader வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நம்மளோட டூல்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு Adobe PDF Reader அப்படின்ற டூல் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நான் நம்மளோட ஃபார்மில் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட PDF Reader வந்து நமக்கு இதில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த PDF Reader-ஐ நமக்கு தேவையான சைஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்மில் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு நம்ம ஒரு பட்டன் கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் பட்டன் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதில் வந்து நம்ம PDF ஃபைல்ஸ் மட்டும் தான் நம்ம வியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இதோட கிளிக்கிங் ஈவெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓப்பன் ஃபைல் டயலாக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு நியூ ஓப்பன் ஃபைல் டயலாக் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட ஃபில்டர்ஸ் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்டர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம PDF ஃபைல்ஸ் மட்டும் தான் நம்ம வியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா PDF ஃபைல்ஸ் ஒன்லி அப்படின்றத நான் கொடுக்குறேன். தென் நம்மளோட ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம star.pdf ஸோ நம்மளோட எக்ஸ்டென்ஷனை மட்டும் நம்ம கொடுத்துக்கிறோம். தென் எப்பயும் யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி நம்மளோட ஷோ டயலாக் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஷோ டயலாக் பாக்ஸ் நாட் ஈக்குவல் டு டயலாக் ரிசல்ட் டாட் கேன்சலாக இருந்துச்சுன்னா நமக்கு நம்மளோட ஃபைல் ஓப்பன் ஆகணும். ஸோ இதில் நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு AX Acro PDF1 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அது வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன் அது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி லோட் ஃபைல் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ லோட் ஃபைலில் கொடுத்துட்டு நம்மளோட ஓப்பன் டெக்ஸ்ட் பாக்ஸோட ஃபைல் நேம், ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஓப்பன் டயலாக் பாக்ஸோட ஃபைல் நேம், ஸோ நான் என்ன பண்ணுறேன் o.file name. ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட PDF ஃபைல் வந்து நமக்கு லோட் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பில்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஓப்பன் ஃபைல் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம எந்த ஃபைலை வேணாலும் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸாம்பிளுக்கு
நான் நம்மளோட சிபிபி ஃபைலையே நான் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்லி சிஎஸ் ஃபைல்ஸ் மட்டும் தான் நம்ம டிஸ்ப்ளே பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் சிஎஸ் ஃபைலை மட்டும் நான் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஓப்பன் ஃபைலில் நமக்கு பிடிஎஃப் ஃபைல்ஸ் மட்டும்தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு test.pdf அப்படின்ற ஃபைல் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபைலை நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பிடிஎஃப் ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக நான் இதில் என்ன ஃபைல் நான் லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பைத்தானோட பிகினிங் டுட்டோரியல்ஸ் இருக்கிற ஒரு புக்கை நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா பிகினிங் ஆஃப் பைத்தான் அப்படின்றது நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்தாலும் நம்மளோட ஃபார்ம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு இது வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதில் நீங்கள் வந்து ஜூம் பண்ணுறதுனால நீங்கள் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணி நீங்கள் ஏதாவது படிக்கிறதுனா நீங்கள் பிடிஎஃப் ரீடர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பிடிஎஃப் ஃபைல்ஸில் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தகுந்த மாதிரி அந்த பிடிஎஃபோட சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ஃபார்ம் நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்மில் பெருசு பண்ணிக்கிட்டு நம்மளோட பிடிஎஃப் ஃபைலை நம்ம அதாவது பிடிஎஃப் ரீடரை நம்ம கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ என்லார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஓப்பன் ஃபைலில் நம்மளோட பிடிஎஃப்ஸை நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ஃபைலில் நம்மளோட எந்த பிடிஎஃபாக இருந்தாலும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபைலில் நமக்கு பிடிஎஃப் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நம்மளோட இந்த ஃபைல்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு C# ஃபைல்ஸ் நமக்கு லோட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா C# லோட் பண்ணிக்கிறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு HTML ஃபைல்ஸ் கூட நமக்கு லோட் ஆகும். ஸோ டாக்குமெண்ட் அப்படின்ற ஃபைல் நம்ம லோட் பண்ணோன்னா ஸோ டாக்குமெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நான் சேம் கோடிங் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் ஃபைல் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி எந்த டைப்பில் இருக்கிற ஃபைல்ஸையும் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா www.yourjobs.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.